ஹாய் ஆல். 1 வீக்கா ஒரே சைலண்ட்டு. கேக் ஆர்டரே இல்லை. என்னடா ஆச்சு? எப்போவுமே பிஸியாகவே இருப்போமே, இந்த 1 வீக் ரொம்ப சைலண்ட்டாக போகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு 1/4 கிலோ ப்ரௌனி ஆர்டர் வந்துச்சு. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. 2 டேஸ் முன்னாடி ஒரு 1/4 கிலோ ப்ரௌனி ஆர்டர் வந்துச்சு. நான் எடுக்கல. 1/4 கிலோவுக்காக பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இதுவே எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வெட்டியாக தான் இருக்கோமே, நம்ம ஒரு ப்ரௌனி எதுவும் ட்ரை பண்ணலாம் புதுசாக அப்படின்னு சொல்லி யோசித்து ஒரு ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, வீட்டில் நட்லா சும்மா தானே இருக்குது, அதை நம்ம ரெடி பண்ணுவோம் அந்த ப்ரௌனி அப்படின்ட்டு நட்லாவை சாக்லேட் மோல்டில் ஊற்றி ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுத்துட்டேன். எப்போவும் போல் டீமோல்ட் பண்ணால் டீமோல்ட் ஆகலை. போச்சா அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு நைஃபை வச்சு லைட்டாக பெண்ட் பண்ணியிருந்தேன். எடுக்க வந்துருச்சு. எடுக்கும்போதே லைட்டாக அப்படி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி, ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஃப்ரீசரில் செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ரௌனி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்துட்டு கையை கழுவிட்டு வந்துட்டேங்க. எல்லோரும் கேட்பீங்க க்ளவுஸ் போடலையான்னு. அதனால் நல்லா காமிச்சிட்டேன். நல்லா கையை கழுவிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி நான் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் அடுத்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எக் போட்டுட்டு அப்புறம் மைதா கொக்கோ பவுடர்லாம் போட்டு எப்போ போல் பேட்டரை நான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் நீங்கள் நினைக்கிற மைண்ட் வாஷ் எனக்கு புரியுது. எல்லோரும் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. குக்கி டின்னு, ப்ரௌனி டின்னு, டப்புன்னு சொல்லி போயிட்டுருக்கு. என்னடா இப்போ தான் நட்டலா ப்ரௌனிக்கே வந்திருக்காளா அப்படின்னு. ஆமாங்க, எனக்கு பர்த்டே கேக்ஸ் ப்ளஸ் வெட்டிங் கேக்ஸ்லேயே எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ரௌனி பக்கமே வரல. இப்போ இந்த வெட்டியாக இருக்கனால தான் இது எல்லாமே நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதனால தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ தான் நட்டலா ப்ரௌனியை ஃபஸ்ட்டு டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதோடய ரிசல்ட்டையும் நான் இப்போ தான் பார்க்க போகிறேன், எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பேட்டர் எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இனி செப்பரேட் பண்ணணும். 1/4 கிலோ கஸ்டமருக்கு நட்ஸ் ப்ரௌனியும் 1/4 கிலோ நட்லா ப்ரௌனியும் ரெடி பண்ணுறதா பிளானு. ப்ரௌனி பேட்டரை செப்பரேட் பண்ணிவிட்டு நட்ஸ் ப்ரௌனிக்கு மட்டும் தனியாக பேட்டரை எடுத்துகிட்டு தாராளமாக நட்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலேயும் அதுக்கு டின்னில் செப்பரேட்டாக ஊற்றி நான் 1/4 கிலோவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் தான் நம்ம நட்டலா ப்ரௌனிக்கான டின்னுக்கு செப்பரேட்டாக நம்ம வைக்க போகிறோம். இதுக்கப்புறம் தான் சம்பவமே ஆரம்பம். எதுக்காக வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேனோ அதுவே நடக்கலை. இது வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்துட்டு நட்ஸ் ப்ரௌனி வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சதை நான் மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் நட்டலா ஃபில் பண்ணி அதை புதைச்சி வச்சது எதையுமே எனக்கு ரெக்கார்டே ஆகலை. ஃபைனலாக நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ரெக்கார்ட் ஆகலைன்றதே. ஸோ ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு வியூ மட்டும் காமிச்சிருக்கேன். உள்ள நட்டலா உள்ளலாம் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் வீடியோ எடுக்கலை. சாரிங்க. இப்போ சரி, கட் பண்ணி எடுக்கும்போதாவது கண்டிப்பாக அவங்களுக்கு காமிக்கணும் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன். நான் எப்படா கூல் டவுன் ஆகும்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம நட்ஸ் ப்ரௌனியை பீசஸ்லாம் போட்டு அதை அப்புறம் செப்பரேட்டாக வச்சுட்டு மெயின் ஹீரோ இவர் தானே, ஸோ இவரை கட் பண்ணி பார்த்தே ஆகணும்டா, டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்து பார்த்தேன். கருப்பாக தான் இருந்துச்சு. உள்ளே போட்டிருந்தா நட்லாவை காணோம். என்னடா எங்கடா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பீஸில் எடுத்தேன். ஒரே ஒரு இது மட்டும் தான் தெரிஞ்சுது. டேஸ்ட் பண்ணி பார்த்தே சூப்பராக இருந்ததுங்க. நட்லா டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. சரி, நம்ம அவ்வளோ நட்லா போட்டோமே, உள்ளே எல்லா ஃபீலிங்கில் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா பீஸையும் பிச்சு பார்த்தேன். நட்லாவையே காணோம். பாதி தான் இருந்தது, மீதியே காணோம். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா கல் மாதிரி இருந்துச்சு. என்ன மிஸ்டேக் பண்ணுன்னு எனக்கு தெரியலங்க. என்ன மிஸ்டேக் பண்ணினேன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ.